வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சந்திரன். சந்திரனுடைய சுபத்துவங்கள் என்ன, பாவத்துவங்கள் என்ன, சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சந்திரனுடைய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன். இதில் முதல் தரமாக சுபத்துவமாக குருவுக்கு நிகரான சுபராக நாம் ஒருத்தரை ஜாதகத்தில் கருதுகிறோம் அப்படின்னா அது பௌர்ணமி சந்திரனை சொல்லலாங்க. இரண்டாம் நிலையாக வளர்பிறை சந்திரனை சொல்லலாம். அதாவது பௌர்ணமியை நோக்கி பௌர்ணமியை நெருங்கி செல்லக்கூடிய சந்திரனை மிக சுபத்துவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மூன்றாவது சுபத்துவம் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி தேய்பிறை சந்திரனை எடுத்துக்கலாங்க. இதில் வளர்பிறை சந்திரன் அப்படின்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 7 வீடுகளுக்குள்ளாக சந்திரன் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 7 வீடுகளுக்குள்ள சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரன். சரிங்களா? அடுத்ததாக 7 வீடுகளுக்கு மேலே இருக்கிறாரு சந்திரன் அப்படின்னா அந்த சந்திரன் தேய்பிறை சந்திரன். சமசப்தமமாக சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிலேயே இருந்தாலும் சரி, அல்லது சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 7வது வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன். மேக்சிமம் பௌர்ணமி சந்திரன் 7வது வீட்டில் இருக்குங்கிறது அமைப்புங்க. சூரிய சந்திரன் இணைவு ஒரே வீடுகளுக்குள்ள நெருங்கிய பாகைக்குள்ள இருக்குதுன்னா அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதிக்கு நெருங்கிய பாகையில் நெருங்கிய நாட்களில் அந்த குழந்தை ஜனிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. சரி, முழுமையான சுபத்துவம் சந்திரனுக்கு எப்பொழுது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? பௌர்ணமி சந்திரன் நான் முதல்ல சொல்லிட்டேன், குருவுக்கு நிகரான இயற்கை சுபத்துவத்தில் வருவார். சரி, இந்த சந்திரன் யாரோடெல்லாம் இணைந்திருந்தால் நற்பலன்களை வழங்க கடமைப்பட்டவர்? வளர்பிறை சந்திரனாகவும் இருந்து குருவோடு, பலம் பொருந்திய செவ்வாயோடு, அதே போல் சுக்கிரனோடு, சூரியனோடு இணைந்திருந்தால் அவர்கள் நல்ல திறமைசாலிகளாக இருப்பார்கள். அதில் ஐயமில்லை. ஆனால் அது 50-50% சாய்ஸ் தான். முழு நன்மைன்னு சொல்லலை, முழு தீமைன்னு சொல்லலை. இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற் போல் பலன்கள் மாறுபடும். சரிங்களா? ஸோ மேற்சொன்ன கிரகங்களோடு இணையும் பொழுது அந்த சந்திரனுக்கு பலம், அந்த சந்திரன் நல்லதை அதிகமாக செய்வார் அப்படிலாம் எடுத்துக்கலாம். இதில் குரு நீச்சம், சுக்கிரன் நீச்சம், செவ்வாய் நீச்சம், இந்த அமைப்பு இருந்து வளர்பிறை சந்திரனோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய தோஷம், அதாவது அந்த நீச்ச தோஷமானது பாதியாக குறைக்கப்படும். ஆனாலும் அதற்குரிய பலன்களும் அதற்குரிய கெடு பலன்களும் சிறிது வேலை செய்யும் என்பதுதான் உண்மை. ஸோ இது வளர்பிறை சந்திரனோடு இந்த கிரகங்கள்லாம் இணைந்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு. அதே போல வளர்பிறை சந்திரனாக இருந்து அவர் ராகு கேது முதலான பாவ கிரகங்களோடு இணைந்து அல்லது சனி பகவான் முதலான பாவ கிரகங்களோடு இணைந்து தோஷம் என்ற நிலையை அடைவார். அதாவது ராகு கேதுக்களோடு இணைந்தால் கிரகண தோஷம், அப்போ அதற்குரிய பாதிப்புகள் இருக்கும். சனி பகவானோடு சந்திரன் இணைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது புணர்வு. ஆக புணர்வு தோஷம், அதாவது சனி பகவானோடு சந்திரன் இணைந்து புணர்வு தோஷம் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட ஒரு 50% நன்மைகளையும் ஒரு 50% தீமைகளையும் செய்யும். இப்போ எப்படியெல்லாம் செய்யும் அப்படின்னா, தாயாருக்கு அதிகமான உடல்நலக் கோளாறு, தாயாரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சே வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, தண்ணீரில் ஆபத்து அல்லது தண்ணீர் மூலமாக கண்டம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, சளி ஆஸ்துமா பிரச்சனைகள், இந்த மாதிரியான நோய் தாக்கம் ஏற்படுவது, இது எல்லாமே சனி தொடர்பில் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுதுமே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு 50% சில நிலைகளில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நன்மைகளையுமே செய்வார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஒன்று. அதே போல் ராகு கேது கன்ஜக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா சந்திரனோட ராகு கன்ஜக்ஷன் திருமண வாழ்க்கை, காதல், முரண்பாடான காதல், இதையெல்லாம் கொடுக்குங்க. கேது கன்ஜக்ஷன் மன அழுத்தம், தாயாரை பிரிந்து வாடுவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதே போல் சந்திரனோட ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் இணைந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு அதிகமான மன அழுத்தம், முடிவெடுப்பதில் சிரமம், மனக்குழப்பம், இன்னும் சில பேருக்கு வயதான காலத்தில் தசாபுத்தி மாறுது அல்லது வயது பருவத்திலேயே தசாபுத்தி மோசமாக இருக்குது அப்படின்னா மனநோய் முதலான நோய்களுக்கு ஆளாவது, இது மாதிரியான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். இது சந்திரனுடைய பாவ தொடர்புகள் வளர்பிறையாக இருந்த போதிலும். சரிங்களா? அடுத்ததாக தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன் என்று எடுத்துக்கொண்டால்
அவர் பாவகிரகங்களோடு இணைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், இந்த மாதிரி செவ்வாய், அதாவது பலம் பொருந்திய செவ்வாய் இவர்களோடு இணைஞ்சிருந்தாலுமே ஒரு பெரிய நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லலாம். தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிற அமைப்பு வந்து அவ்வளோவா சிறப்பு கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ தேய்பிறை சந்திரனுக்கு வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த விதமான ஒரு பெரிய முன்னேற்றம் அல்லது பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது அவை இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புங்க. அடுத்ததாக பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கண்டிப்பாக வந்து குருவுக்கு நிகரான இயற்கை சுபத்துவம். அதுலேயும் லக்னத்தோடையெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் பௌர்ணமி சந்திரன் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து வாழ்க்கையில் சாதனைசாலிகளாக நிச்சயமாக வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதே போல் பெரிய அளவில் வந்து புகழ் மிக்க ஒரு நபராக பௌர்ணமி சந்திரனில் பிறந்த ஒரு குழந்தையானது பிரகாசிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சில மாதங்களில் பௌர்ணமி அமைப்பில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்பது தான் உண்மை. சரிங்களா? சில மாதங்களில் பௌர்ணமி சந்திரனில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நன்மையே நடக்கும். ஏன்னா நீங்கள் உதாரணமாக உங்களோட வாழ்வியெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் எடுத்துட்டிங்கன்னா பௌர்ணமியில் பிறந்தவங்களுமே நிறைய பேர் சஃபர் ஆகியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியில் பிறந்திருந்தா கூட அவர்கள் பிறந்த மாதத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறத வந்து எந்த தினத்தில் வந்தது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் வந்து மாறுபடும். சரிங்களா? அதுலேயும் பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் பிறக்கும் பொழுது அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதுக்கான எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யுங்க. அதே சமயம் அவர்களுடைய தந்தை தாய் வந்து பாதிக்கப்படுவாங்களே தவிர அவங்களோட சுய வாழ்க்கையில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் அடைவார்கள் என்பது உண்மை. சரிங்களா? ஸோ பௌர்ணமி சந்திரனை வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லலை. அதே சமயம் நன்மை என்று சொன்னாலும் கூட பிறந்த மாதத்திற்கு தகுந்தாற் போல சில இன்னல்களும் உண்டு என்பது தான் உண்மை. ஆக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு பழமொழியே உண்டு, விதி கெட்டிருந்தாலும் மதி நன்றாக இருந்தால் அவன் பிழைத்து கொள்வான் அப்படின்னு. மதி என்பது பேச்சு வழக்கில் அறிவு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது ஜாதகத்தை அடிப்படையாக வைத்தே உருவாக்கப்பட்ட பழமொழி என்பது தான் உண்மை. அதாவது ஒருவருக்கு விதி என்பது லக்னம், லக்னாதிபதி. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மதி என்று சொல்லப்படக்கூடிய நிலவு நன்றாக இருக்கும் பொழுது, பலமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் எவ்வளவுதான் வாழ்க்கையில் இன்னல்களை சந்தித்தாலும் கூட நிச்சயமாக ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தன்னுடைய வாழ்நாளில் அடைந்தே தீருவார் என்பதுதான் உண்மை. அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது அந்த பழமொழி. ஆனால் பேச்சு வழக்கில் பல்வேறு விதமாக நாம் பொருளை ஏற்படுத்தி கொண்டோம் என்பதுதான் உண்மை. ஸோ இவ்வளவுதாங்க. அதே மாதிரி சரி இப்படியெல்லாம் இருக்குது. இன்கேஸ் வந்து நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலையுமே மதி என்பது, அதாவது நிலவு என்பது நன்றாகத்தான் இருக்கும் அல்லது நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. சரி, அப்படியே நம்ம வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் நிலவு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் தரமாக நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும். உடலை வந்து ஈரப்பதமாக வைத்துக்கொள்ள வேண்டும். காலை மாலை இரு வேளையும் நீராடல், அதாவது குளிக்கணுங்க. ஸோ ஈரப்பதத்தோடு இருப்பது, நல்ல தண்ணீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் வந்து சந்திரனுடைய தோஷங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வழிவகை செய்யும். அதே போல் நீர் சார்ந்த உணவு ஆகாரங்களை வந்து தான தர்மம் கொடுக்க வேண்டும். முக்கியமாக பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரும் பொழுது சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் பாதிப்பு என்ற நிலையில் இருந்தாலும் கூட அந்த தோஷங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ சந்திரன் பாதிப்பு, திரவ ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். திரவ உணவுகளை வந்து தான தர்மம், அதாவது ஜூஸு, பானங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, மோர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தான தர்மங்கள், முக்கியமாக பால் தான தர்மம் செய்யறது. அதே போல் வந்து மாதத்தில் ஒரு முறை வந்து ஒரு நாள் அவங்களால முடிஞ்சால் அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நீராகாரம் மட்டுமே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வந்து சந்திரன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர்கள் வந்து கண்டிப்பாக அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு விடுவார்கள் என்பதே உண்மை. மற்றும் சிவபெருமான் வழிபாடு பிரதோஷத்தன்று செய்யும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் வந்து விலகிவிடும். ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.